அதில் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மலை எப்படி உருவாச்சு, மவுண்டெயின் எப்படி உருவாச்சு. ஸோ எல்லாருக்குமே டவுட் இருக்கும், இந்த மலை எப்படா உருவாயிருக்கும், இவ்வளோ உயரமாக இருக்குது, எப்படி இது உருவாயிருக்கும், இந்த பாறைகள் இவ்வளோ உயரமாக இருக்குது, எப்படிலாம் உருவாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஸோ சயின்டிஃபிக்கலாக மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா டெக்டோனிக் பிளேட் அப்படின்னு நிறைய கிடக்கும், லேயராக இருக்கும். ஸோ அந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூமெண்ட்டில் இருக்கும். ஸோ அது ஒவ்வொன்றும் மூமெண்ட் இருக்கும்போது ஒவ்வொரு பிளேட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று மோதும் அதனால் வர ஃபோர்ஸ்னால் உருவாகிறது தான் மவுண்டெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலநடுக்கம் வருது பார்த்திங்களா, ஸோ அதுக்கு காரணமும் சரி, அதேமாதிரி இந்த எரிமலை வெடிக்குது பார்த்திங்களா, ஸோ அதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்டானிக் லேயர் மூமெண்ட்னால் உருவாகிற ஃபோர்ஸ்னால தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயரும் ஒன்றுத்துக்கு ஒன்று மோதும் அதனால் வர ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் மவுண்டெயின். ஸோ மவுண்டெயின் உருவாகிறதுலாம் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கான இயர் ஆகும். மில்லியன் கணக்கான இயர் ஆகினா தான் இந்த மவுண்டெயினே உருவாகும். ஆனால் எர்த்குவேக்கு அதே மாதிரி இந்த வெல்கனிக் எரப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் காரணமாக இந்த மூமெண்ட்னால தான். ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.